ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காடை இருக்குல்ல, இதை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா காடை வந்து சூடு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு இந்த ரெண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கலாம், ஏலக்காய் இது போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு கிராம் போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சேர்த்து போட்டால் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அப்புறமேட்டு வந்து நான் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பிடிச்சி போடும். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கும். வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள், இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாச்சு. இதை போட்டு ஒரு கிண்ணி பண்ணிக்கலாம். நம்ம காடையை போட்டுக்கலாம். வாங்க இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா பெரிய பீஸாக இருக்க ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்க, சூப்பராக நல்லா வந்துருச்சு. தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா, ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லா சூப்பரான காடை குழம்பு ரெடி. நல்லா திக்கான குழம்பு. ஒரு நிமிஷம் மட்டும் இங்கே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு சூப்பரான காடை குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. காடை 65 காடை குழம்பு சூப்பராக இருக்கும்.